சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க சார். என்ன அது இவ்வளோ மோசமான இடமா இருக்கு? இந்த விளங்காதவன் காசி இங்கே வந்து தண்ணி அடிச்சு தொலைப்பான். வேற இடமே கிடைக்கலையா அவனுக்கு? சாக்கடைக்குள்ள இறங்கின மாதிரி இருக்கு. சார் அவனே ஒரு பெரிய சாக்கடை. அவன் இங்க வந்து தண்ணி அடிக்காம பூக்கடையில உட்காந்து தண்ணி அடிப்பான். வாய் மட்டும் இல்லைன்னு வை, நீ எல்லாம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கவே மாட்டாயா? தேங்க்ஸ் சார். போதும் போதும், அவன் எப்பயா வருவான்? என்னங்க சார் நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டெய்லி தண்ணி அடிச்சு பழகணுங்க. அந்த டைமுக்கு தண்ணி அடிச்சு ஆவானுங்க, வந்துருவானுங்க சார். வேற பாருக்கு போயிட மாட்டான்ல? வேற பாரா? இந்த கடைக்கு லீவ் விட்டா கூட இங்கதான் சார் வந்து தண்ணி அடிப்பானுங்க. இங்க பாருங்க, இப்ப டெய்லி ஒரே இடத்துக்கு போற வண்டி மாடுங்கள ஆளுங்க இல்லாம தண்ணி அனுப்பி பாருங்க. டெய்லி போற அதே இடத்துக்கு போய் கரெக்டா நின்றுங்க. அது மாதிரிதான் இவனுங்களாம் இங்கதானுங்க வருவானுங்க. ஏய், ஓவரா பேசாதியா, காது வலிக்குது. அவன் வந்ததும் கரெக்டா விஷயத்தை வாங்கிடு. அதெல்லாம் கரெக்டா வாங்கிடலாங்க சார். அந்த ராசப்பா ஏற்கனவே தவளை தாவாயால கெடுங்கிற மாதிரி பொற்கொடிய போட்டு தள்ளுவேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தானுங்க. இவ்வளவு ஏனுங்க, பொற்கொடி அக்கா சாகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்ட சொல்லிட்டானுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதுங்க எனக்கு என்னமோ அவன் தான் பொற்கொடியை கொண்டு இருப்பான்னு தோணுதுங்க. காசி வந்த உடனே உண்மை என்னன்னு அவங்கிட்ட ஈஸியா வாங்கிடலாம் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். சரக்கு உள்ள போன உடனே ஏதாவது விஷயத்தை கண்டிப்பா கக்குவானுங்க. நீங்க வேணா பாருங்களேன். சரி, செலவை பத்தி யோசிக்காத, அவனை உண்மையை கக்க வைக்கணும். அவன் அடிச்ச சரக்கோட சேர்த்து நடந்த உண்மையும் கக்குவான் பாருங்க. சார் சார் வந்துட்டானுங்க. வா தலைவா. வணக்கம். வணக்கம். வழக்கமா அந்த டேபிள்ல தான் உட்காருவானுங்க. சரி, ஓகே, நான் வெயிட் பண்றேன். சரிங்க சார். கவனமா இரு. வணக்கம் தல. அண்ணா வணக்கம். உட்காரு உட்காரு. சாப்பிடு சாப்பிடு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவ்வளோ நேரமா? 2 பிளேட் நாட்டுக்கோழி. வேற என்ன சைடிஸ் இருக்கு? ஆம்லேட் இருக்கு. ஓ, சரி, போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. ஹலோ 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 அண்ணா. ஹலோ. ஏன் அதை சொன்னேன்? நாட்டுக்கோழி உடம்புக்கு நல்லதுடா. அப்படியாண்ணே? அதனால தான் அதை சொன்னேன். கரெக்ட்ண்ணே. வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? சொன்னது வரட்டோண்ணே, பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ. டேய், இங்க பாரு ராமசுப்பு. ஹலோ. யோ ராமசுப்பு. காசி, நீயா? உன்னை இங்க பாப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிப்பா இருக்க? எனக்கு என்ன, வா வந்து உட்காரு. டேய் எந்திரா. உட்காரு. யோ, என்ன முகத்தை சோகமா வச்சிருக்க? உனக்குலாம் சோகம் வருமாயா? யோ, உனக்கு இந்த ரியாக்ஷனே செட் ஆகலையா? என்ன போதைரிச்சா? என்னது சொல்றது காசி? எப்படி சொல்றது? தண்ணி அடிக்காமல போதையில சுத்திட்டு இருக்கிறேன். இங்க பாருடா. அப்படியா? என்னையா சோகம் சொல்லு, நான் கேக்குறேன். வாழ்க்கையில பிரச்சனைன்னா சொல்லலாம். இங்க வாழ்க்கையே பிரச்சனையால இருக்குது. எனக்கு இன்னும் பொற்கடியாக்கா இருந்தாங்க. 3 வேளை சோறு கிடைச்சிது, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அவங்களும் போயிட்டாங்க. இப்ப நான் எங்க போறது? என்ன செய்யறது? சின்ன பொண்ணுகிட்ட போறதா, இல்ல ராசப்பா கிட்ட போறதா, இல்ல ஊரை விட்டே போறதா, உலகத்தை விட்டு போறதா? ஒன்னும் புரியல காசி. யார நான் நம்புறது? அதை விட என்ன யார் நம்புவாங்க சொல்லு காசி. சரக்கு வந்துச்சு, போட்டுனே பேசுவோம். வாடி வாடி அடி செல்லக்குட்டி, வாடி வாடி. சூப்பர் ரி, அழகுடி செல்லம். குடு, அதையும் அப்படியே குடு. அமுக்கு. குடு போ.
போடுறா போடுறா ஓபன் பண்றா. இங்க பாரு சுப்பு, ரொம்ப வெக்ஸ் ஆகாத, யாரையும் நம்ப வேணாம். முதல்ல 2 பெக்கடி. எப்படி? Cheers. 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 குடிக்கலாமா? Cheers. என்ன? ஆ, ஆ. காசி, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்னு என்ன 2 சொல்லு. ஏன்னா எனக்கு இப்ப எல்லாம் 2 தெரியுது. சொல்கிறேன் கேட்டுக்கோ. தாய் இருக்கிற வரைக்கும் தான் தாய் மாமா உறவு. ம். தந்தை இருக்கிற வரைக்கும் தான் பங்காளிங்க உறவு. ஆ. காசு இருக்கிற வரைக்கும் தான் உடன்பிறப்புகள் உறவு. ம். நல்ல அந்தஸ்தில் இருக்கிற வரைக்கும் தான் நண்பர்கள் உறவு. ம். ஆனா கடைசி வரைக்கும் யாரு உறவா இருப்பாங்க காசி? நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லு. உயிர் இருக்கிற வரைக்கும் சரக்கு தான் உறவு. பின்னிட்டீங்கண்ணா, பின்னிட்டீங்க. கொடுங்க. அட கேரகம் பிடிச்சவனுங்களா. நீ சொல்றது சரிதான் காசி. மனுஷங்களுக்கு எவ்வளவு உழைச்சாலும் விஷமா தான் இருக்கிறாங்களே தவிர விசுவாசமா யாருமே இல்லையே. நமக்கு ஒரு சொச்சமும் இல்ல. உழைப்பு போறதா மிச்சம். இங்க வாழறதே கஷ்டம். இதுல நான் ரொம்ப மட்டம். ஒரே டைலாக்கா அள்ளி வீசுற. உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி சுத்திட்டு தானே இருக்க. அட நீ வேறப்பா. நான் அந்த மாதிரியே சுத்துறேன். ஏன்னு கேட்க ஆள் இல்ல, வான்னு சொல்ல வாயில நாய் போச்சு என் நிலைமை. ஓ, அது உன்னோட தப்பு. வாழ்க்கையில எந்த இடத்துல மத்தவங்க நம்மள வைக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு நாம சாதாரண ஆளா இருக்க கூடாது. ஆமா, இவர் பெரிய டானு. ஏய், இப்ப ராசப்பா வேணா அவனை நல்லா வச்சிருக்கலாம். ஆனா கால நேரம் மாறும். என்ன தூக்கி வீசிட்டு போன மாதிரி ஒன்னையும் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், உன்னை கழட்டி விட்ட மாதிரி என்னை கழட்டி விட. நான் ஒன்னு ராஜப்பண்ணா போட்டுனுக்கிற செருப்பு இல்ல. என்கிட்ட தான் இருக்குது எல்லாம் பொறுப்போம். ஏய், இங்க பா, என் ரேஞ்சே வேற லெவல். அப்படி என்ன பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன்? உனக்கு இப்ப தேவை சருகு முறுக்கு. அதுக்காக தானே வந்த.